மனுஷனுக்கு உணவு, உடை, இருப்பிடம் கிடைச்சா முடிஞ்ச வரைக்கும் அவன் வாழ்க்கையை வாழ்ந்துருவான். விலங்குகளுக்கு உணவு, இருப்பிடம் கிடைச்சா அதுக வாழ்க்கையை அதுங்க வாழ்ந்துடும். எங்கே அது முரண்படுதோ அங்கே தான் பிரச்சனைகள் உருவாகும். அந்த ஆடை கொல்லுது, கோழியை கொல்லுது அப்படிங்கிறதெல்லாம் நான் நியூஸில் கேள்விப்பட்டிருக்கேன். கண்ணுமுன்னா நான் பார்த்ததில்ல. 20-30 நாய் இருக்குது என்னுடைய தெருக்களில். கோழியும் இருக்கும், ஆடு மாடும் இருக்கும். பட் எந்த ஒரு உயிரினத்தையும் கடித்து துன்புறுத்தி கொன்னதாக நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கு ஒரு முழு காரணம், நாங்கள் சாப்பாடு போட்டுறோம், வயிற்றை பட்டினி போடுறது கிடையாது. அதனால் இந்த பிரச்சனை எங்களுக்கு இல்லை. அதனுடைய இயற்கை பிஹேவியரையுமே கண்ட்ரோல் பண்ணிக்குதுங்க. ஏன்னா உணவு கிடச்சிருதில்ல, ஸோ அமைதியாக காம் ஆகிடுதுங்க. அது போக நைட்டு 10-12 மணிக்கு மேலே புதுசாக யாராவது வந்தால் குலைக்கிறது, நல்லா ஏரியாவை பாதுகாக்குது. இதுக்கு மேலே ஒரு செக்யூரிட்டி என்ன வேணும்? எல்லா தப்பும் மனிதர்கள் மேலே தான், நாய்கள் மேலேயோ பிற உயிரினங்கள் மேலேயோ கிடையாது.